ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து இப்ப மனசுல ட்ரெக்கிங் முடிச்சிட்டு அடுத்து நாங்க ஆட்டோல மீன்முட்டி ஃபால்ஸ் போயிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப்ல வந்துட்டாங்க. எல்லாம் ஜீப்பை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். இப்போ அடுத்து மீன்முட்டி ஃபால்ஸ் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ளே பைக்கு காரு உள்ளே வருது. இங்கே மீன்முட்டி ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே 800 மீட்டர் காட்டுது. பட் நம்ம நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் குளிக்கிறதுக்கு இடம் வந்துடுது. பட் இப்போ வந்து ஃபால்ஸில் குளிக்க அலோட் இல்லைன்னு சொன்னாங்க. தெரியல, மேலே போயிட்டுருக்கோம். தெரியுமே, ஒருத்தர் என்ன பண்ணுவான், கிணத்து வெட்ட மண்ணு தோண்டிகிட்டே இருப்பான். ஐயா அதில் தண்ணியே வராதுன்னு கடைசியில் என்ன பண்ணுவான், போட்டு போயிடுவான். ஆனால் இன்னும் ஒரு தோண்டை என்ன ஆகும், தண்ணி வந்துடும்ல அந்த மாதிரி தான். இப்போ நம்ம முக்கால்வாசி வந்துட்டு பாயிலே பார்க்க போனால் அப்படி. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், நம்ம குட்டி ட்ரெக்கர் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த காலைல மனசில் ட்ரெக்கிங் வந்து போயிட்டு நாங்கள் வரத்துக்கே ஒரு 2 மணி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்தோம். இங்கே ஏதோ ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போனால் தண்ணிக்கு போயிடலாம் பார்த்தோம் ஃபால்ஸுக்கு. அது அப்படி இல்லை, 1/2 கிலோமீட்டர் வந்தால் குளிக்கிறது கலோடு குளிக்கலாம். பட் அங்கேருந்து ஃபால்ஸுக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் மேலே ஏறுதுங்க. அப்பா அந்த ரிவர் கிராசிங் வந்துருச்சு இப்போது. ஸோ இதை தாண்டி இந்த ரிவர் கிராசிங்கை தாண்டினா அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் ஃபால்ஸ் தான். இதை கிராஸ் பண்ணி தான் போகணுமா, செம்மையாக இருக்குங்க. இதுக்காகவே இவ்வளோ தூரம் நடந்து வரலாம் போல் தோணுது. இப்போ என்ன இருக்குன்னு நினச்சேன், பட் ஓகே, குட். வரலாங்க. இதை மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து வரலாம். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்க, வாவ். இதை கிராஸ் பண்ணி இன்னும் மேலே ஏறினா ஃபால்ஸ். செம்மையாக இருக்குங்க, இதுக்காகவே வரலாங்க இங்கே.